எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆமா சித்தப்பா, ஆணி செருப்பெல்லாம் நல்லாவே சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறீங்க, அப்படித்தானே மருமகளே? ஆமா. சிஸ்டர் என்ன பாடுபடுத்த போகுதுங்களோ? சிஸ்டர், ஆஹா, அடடடடடடடடடா. சிஸ்டர், உங்களை இந்த எல்லோ சாரியில பார்க்கும் பொழுது அப்படியே நவதுர்கா மாதிரியே இருக்கீங்க சிஸ்டர். என்னது, சூலாயுதமும் கிரீடமும் மட்டும் மிஸ்ஸிங்க. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஷ்ணு விலாசினி நந்தனுதே பாண்டி, அடுத்ததா என்ன பண்ணணும்? அத்தை, ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி குளிப்பாட்டணும். ஏய் ஹாசினி, உனக்கு வேற உதாரணமே கிடைக்கலையா? மஞ்சள் நீராட்டு வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லு. அப்படி சொல்லாம ஆடு வெட்டணும் ஏன் இப்படி சொல்ற? சிஸ்டர் வாங்க, வேண்டுதலை நிறைவேற்றலாம். வேண்டாம், தேவையில்லை. சிஸ்டரே ஒரு அம்மன் மாதிரி இருக்கும் பொழுது அம்மனுக்கு எதுக்கு நீராட்டுதல்கள் வேண்டி இருக்குது? பூசாரி ஐயா வாங்க, ஸ்ட்ரைட்டா பூஜை ஆரம்பிக்க. அம்மனே ரெடியா இருக்குது. சிஸ்டர், கை காலுக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அம்மனை நல்லா வேண்டிக்கோங்க சிஸ்டர், அப்பதான் வலிக்காது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. என்ன கதிக்கு சிஸ்டர் ஆளா போகுதோ? ஐயோ, என் அத்தைக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, ஒன்னும் ஆகக்கூடாது. கவலைப்படாதீங்க சிஸ்டர், எந்த ஆணி குத்துனாலும் அம்மனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா நீங்க அம்மன். ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. பாதரட்சையை போட்டுங்க. அம்மனை நல்லா கும்பிட்டு காலை எடுத்து வைங்கம்மா. வலிக்காதே, நீங்க தான் அம்மன். ஓம் சக்தி. போடுங்க சிஸ்டர். அத்தை, நல்ல நேரத்துல தான் காலடி வைக்கணும். நல்ல நேரம் போயிட்டு போகுது. வைங்க சிஸ்டர். வலிக்கும். வலிக்காது. கால வைங்க சீக்கிரம். என்ன ஸ்டேஜா, ஆடு கால வைக்காம பின் வாங்குது. ஹாசினி, வேற ஏதாச்சும் சொல்லி பண்ணவே. வைங்க அத்தை, உங்க உயிர் முக்கியம் இல்லையா? அத்தை, மனசுல அம்மனை நினைச்சுக்கிட்டு பயப்படாம கால வைங்க அத்தை. ஆணியெல்லாம் பூ மாதிரி இருக்கும், உங்களை மாதிரியே. பூ மாதிரி இருக்குமா? வைங்க, வலிக்காது. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. பராசக்தி. சரி, பார்த்து வைங்க சிஸ்டர், ஒன்றும் ஆகாது. அம்மா, வேண்டாம் வேண்டாம், இருங்க, நாங்க வரோம். ஸ்ரீஜா, அத்தை, இருங்க, நான் தான் பிடிப்பேன். பார்த்து புடி, கீழே தள்ளுற மாதிரியே பிடிக்காத. பார்த்து சிஸ்டர், வலிக்கதான் செய்யும். உயிர் முக்கியம், நடங்க. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. இப்படி திரும்புங்க. ஓம் சக்தி, வலிக்கதான் சிஸ்டர், வலிக்கும். வேண்டுதல் முக்கியம். வாங்க. ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. வேண்டுதல் இதெல்லாம் சகஜம். ரத்தம் வரத்தான் செய்யும். வாங்க, உயிர் முக்கியம்.
ஓம் சக்தி பராசக்தி பலிக்காத ஒழுங்கா சாமி கும்பிடு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஐயோ வலிக்குதே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் வேற சக்தி கத்துறாளே. ஒழுங்கா படக்கூடாது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி கால் போச்சு பராசக்தி வலிக்குது வேண்டுதல் அப்படியே போகுது வாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சக்தி எங்க சிஸ்டர் உயிர் முக்கியம்னா செஞ்சுதான் ஆகணும் வாங்க எங்களுக்கு கூட தான் கால்ல கல்லு குத்துது நாங்க நடக்கலையா வாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி வெள்ளமா கால் எடுங்க வாங்க வலிக்குதா ஆமா வலிக்காம வேண்டுதல் நிறைவேறுமா பாதரட்சியை கலட்டுங்க சிஸ்டர் ஐயோ எனக்கே எவ்வளவு ரத்தம் ரத்தம் அம்மா தாயே கருமாரி அம்மா சிஸ்டரோட காலை இப்படி பஞ்சர் கால் பண்ணி போச்சு ஐயோ அடுத்தது என்னம்மா பூச்செடி ஏந்தி வரதானே ஆமா பூசாரி ஐயா பூசாரி ஐயா அது பூச்சட்டி இல்ல தீச்சட்டி போக பூசாரி அதாங்க அத பூச்செடி சொல்றதான் வழக்கம் ஓ ஐயோ என் உயிர் எடுக்கிறாங்க சிஸ்டர் அடுத்தது வருது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் நீ சக்தி சொல்லு அம்மா எங்க சிஸ்டரை காப்பாத்து எங்க அத்தையை காப்பாத்தம்மா அதான் தாயே அம்மா எங்க சிஸ்டரை காப்பாத்து எங்க அத்தையை அதான் காப்பாத்தம்மா பூச்சட்டி. தாயே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி தலைவா எப்படி ஐயோ ஐயோ சிஸ்டர் இப்படி எல்லாம் உட்கார கூடாது சிஸ்டர் தெய்வ குத்தம் ஆயிரும் ஐயோ சிஸ்டர் கால் வலிக்குது ஐயோ அத்தை இப்படி உட்காராதீங்க சாமி கண்ணு சிஸ்டர். குத்திடும் ஓ சாமி கண்ண குத்துதோ இல்லையா நீ கண்ண குத்திடுவ போல இருக்குது பூசாரி ஐயா போதும் போதும் உயிர் சீக்கிரம் முக்கியம். பூசாரி ஆ, கொடுங்க. ஒரு நிமிஷம். கொஞ்சம் பொறுமையா இருங்க சீக்கிரம் கொடுங்க எங்க எந்திரிங்க அத்தைக்கு கால் சிஸ்டர். வலிக்குது எத்திரிக்க சிஸ்டர் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்க சிஸ்டர் அத்தை இந்த அத்தை பூச்சட்டி ஆமா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சிஸ்டர் கை சுடுமே சிஸ்டர் பூச்சட்டிக்கு அடியில வேப்பல இருக்கிறதுனால சும்மா குளு 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 குளுன்னு சில்லுன்னு இருக்கு சிஸ்டர் சுடவே சுடாது குளு குளு குளுன்னு ஜில்லுன்னு இருக்குமா ஆமா சிஸ்டர் ஐயோ குளுன்னு இருக்குது. கை சுட்டுச்சா சாதாரண மாறுடன் எனக்கு சுடும் ஆனா நீங்க நவதுர்கா உங்களுக்கு சுடவே சுடாது பூச்சட்டியை தூக்குங்க சிஸ்டர் அங்கே மசு மசு இருக்க சீக்கிரம் வா முடியாது மத்திய தூக்கு என்ன ஆசனி கைய அப்படியே நீ எந்திரிங்க சொல்ற சிஸ்டர். சுமார் பண்ணு என்ன சண்டை போறீங்க பூச்சட்டியை கையில கொடு ஆணி செருப்ப பண்ண மாதிரி இதையும் பண்ணுவாங்க சிஸ்டர் ஒரேடியா தூக்கால் முடி இப்படி தியாகி கொஞ்சம் தூக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க வேணாம் எல்லாம் சொல்லக்கூடாது வேண்டுதல் பண்ணுங்க உயிர் வையேன் முக்கியம். சொல்றேன். சீக்கிரம் கையில வை என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒண்ணு சுடாது சிஸ்டர் தைரியமா வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க ஐயோ ஐயோ கவுந்துருச்சே ஐயோ உட்காருங்க சிஸ்டர் கீழே போடாதீங்க இங்க பாருங்க தெக்கானத்து கூட கீழே போட்டுறதீங்க அப்புறம் சித்தப்பா கனவு பலிச்சிரும் அப்புறம் நீங்க தூக்கல தொங்கிடுவீங்க ஒரு உருண்டை அவங்க தொங்கலனால நீ தொங்க விட்டுருவ போல இருக்குது நீ சும்மாவே இருக்க மாட்டியா ஏன் சிஸ்டர் வெறுப்பேத்துற ஏன் ஹாசினி நெத்தியில ஓட்டுற ஒரு ரூபா காசையும் கொடுத்தியா அதையும் சேர்த்து சொல்லு நல்லவேளை ஞாபகப்படுத்துனீங்க சித்தப்பா அத அந்த நெத்தி காசு ஒரு ரூபாவை நான் தான் வெப்ப சரியா அப்படிங்க போ சிஸ்டர் பொறி உருண்டை சொல்றதை எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு சுத்தி வருவோம் வாங்க ஒண்ணும் ஆகாது ஓம் சக்தி ஓம் சக்தி கேமரா ஆடுற மாதிரி ஆடாதீங்க கோயில் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பலிக்காத சக்தி வாங்க சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி
கோவில் ஒழுங்கா ஆடு. ஓம் சக்தி. ஐயோ சுடுதே பாட்டி சுடத்தான் சுடும். சுடுதே. ஓகே. ஓம் சக்தி. பராசக்தி. கொலவா தானே போடுறேன். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. வாங்க அத்தை. ஓம் சக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. என்ன வரப்ப உயிர் முக்கியம் வாங்க. அண்ணா, ஓம் சக்தி. வாங்க. பராசக்தி. ஓம் சக்தி. 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 பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி ஓம் பராசக்தி. சக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. வாடா வந்தாச்சு. கொடுங்க. ஓம் சக்தி. வேண்டுதல நல்ல முறையில நிறைவேற்றிட்டேங்கம்மா. உங்களுக்கு ஒரு குறையும் வராதுமா. அப்பாடா. ரொம்ப நன்றி. சூப்பர் சிஸ்டர் சூப்பர். சித்தப்பா, ஆ? அத்தை நல்லபடியா முடிச்சிட்டாங்க. இனிமே உங்க கனவு பலிக்கவே பலிக்காது. அத்தை வரைக்கும் எந்த அபத்தமே கிடையாது. அப்பாடா இன்னைக்கு தான் நீ ஒரு நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிற ஹாசினி. வாயை மூடுங்க. ஆ? என் உயிருக்கு ஆபத்து ஆபத்துன்னு என்ன வேண்டுதல் பண்ண வச்சு என்ன உயிரோட சாகடிக்கிறீங்க. என்னால முடியல. ஐயோ கை எரியுது, கால் வலிக்குது. காரை கூட்டிட்டு போ வாங்க. பாட்டி, என்ன காரை உயிர் கூட்டிட்டு இருக்கிறதால வேற வலி போ. தெரியுது. கொன்னே போட்டுருவேன். வாங்க. ஒழுங்கா கோவரியா, கூட்டிட்டு வாங்க. போ. வலிக்குது. பாத்து, போ. ஐயோ, ஓம் சக்தி பராசக்தி. ஹஸ்பண்ட் சார், இந்தாங்க மாரி காஃபி. தேங்க்யூ. இந்தாங்கம்மா. மாறி, இன்னைக்கு லஞ்ச் என்ன சமைக்கிறது? என்ன ஸ்ரீஜா என்கிட்ட கேக்குற? ஹாசினி அக்கா எதுவும் சொல்லலையா? இல்ல ஸ்ரீஜா என்கிட்ட கேட்டா, நான் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னேன். ஹலோ. உங்க 3 பேருக்கும் மாமியாரு எங்க சிஸ்டர் தான். நியாயமா நீங்க இதெல்லாம் சிஸ்டர்ட்ட தான் கேட்கணும். நீங்களே எப்படி டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆட போயா லபர்வாயா. வெண்ணிலா வாங்க. பிக்பாக்கெட் என்ன தாலி எல்லாம் போட்டுருக்குது? என்ன வெண்ணிலா, கழுத்துல புது தாலி இருக்கு? மூஞ்சிய பார்த்தா தெரியல, எவன் கூடயோ ஓடி போய் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறா. என்ன வெண்ணிலா கழுத்துல தாலி இருக்கா? ஆமா ஹஸ்பண்ட் சார். கழுத்துல தாலி புதுசா இருக்கு. இன்னைக்கு தானே கட்டிருக்கீங்க. என்னாச்சு வெண்ணிலா? அப்செட்டா வேற இருக்கீங்க. கழுத்துல தாலி வேற இருக்கு. என்ன நடந்தது? என்னமோ நடந்திருக்கு. ஏற்கனவே நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவாவது சொல்லுங்க வெண்ணிலா, என்ன ஆச்சு? என்ன நடந்தது? சொல்றேன் மேடம், என்ன நடந்துச்சுன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். இந்த தாலிய வெண்ணிலா கழுத்துல கட்டு. நடந்ததுல உங்களோட தப்பு எதுவும் இல்ல வெண்ணிலா. ஆமா வெண்ணிலா, அந்த வக்கீலுக்கு இது கூடவா புரியல? அப்புறம் எப்படி அவர் வக்கீலா இருக்காரு? ரஞ்சித்தோட பாட்டி ரஞ்சித் நல்லதுக்காகவும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையிலயும் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா வெண்ணிலா,
நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கையா இருக்கும். வருத்தப்பட வேண்டாம். உங்க கல்யாணம் இப்படிதான் நடக்கணும், உங்க வாழ்க்கை ரஞ்சித் கூட தான்னு கடவுள் முடிவு பண்ணிதான் இப்படி முடிச்சு வச்சிருக்கான். நடந்ததை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் நன்மைக்காக தானே நினைச்சுக்கோங்க. அப்பெல்லாம் பிட் பாக்கெட் அடிச்சு ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் வருத்தப்படலையா? இப்ப திருட்டு தாலி கட்டிட்டு வந்த உடனே ஃபீல் பண்றாளாம். ஃபீல். நான் என்னமோ வக்கீல் சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு வக்கீல ஏமாத்தி சொத்துக்காக தான் இவ கல்யாணம் பண்ணிருக்கணும். அதே அதே வக்கீல் மாதிரி கரெக்ட் பாயிண்ட்களை அள்ளி வீசுறீங்களே சிஸ்டர். சோத்துக்கே வழி இல்லாம பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்தது திடீர்னு ஒரு வயசான பாட்டியை பார்த்த உடனே இன்னைக்கு 50 கோடி சொத்துக்கு சொந்தக்காரி ஆயிட்டால. நீ சாமர்த்தியசாலி தான் வெண்ணிலா. அது மட்டும் இல்ல சிஸ்டர், பெரிய தில்லாலங்கடி பல பர்சுகளை பார்த்தவளாச்சே, வேற எப்படி இருப்பா? அத்த, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அடுத்தவங்க மனச கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அத்தை. எப்பவுமே அடுத்தவங்க மனச காயப்படுத்தி அதுல ஒரு மாதிரி சந்தோஷப்படுறதே இவங்களுக்கு ஒரு வேலையா போச்சு. ஏய், என்ன 2 பேருக்குமே வாய் ரொம்ப நீளுது? உள்ளத சொன்னா உங்க எல்லாருக்கும் ஏன் கோவம் வருது? சிஸ்டர், உள்ளத சொன்னா கோபம் வரத்தானே செய்யும் சிஸ்டர். ஏன்னா நீங்க நல்லவங்க, மனசு கோல்டு, அதுங்க புழுகு மூட்டைங்க, அப்படித்தான் பேசுங்க. அக்கா ஸ்ரீஜா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏற்கனவே வெண்ணிலா சங்கடத்துல இருக்காங்க, அவங்கள இன்னும் சங்கடப்படுத்தாதீங்க. சரி, நீ சொல்லிட்டல மாதிரி நான் இனிமே பேசவே இல்ல. வெண்ணிலா, நீங்க மனச போட்டு குழப்பிக்க வேண்டாம். ரஞ்சித் ஏதோ கோவத்துல தான் பேசியிருப்பாரு. இல்ல மேடம், ரஞ்சித் என்ன மனைவியா ஏத்துக்க மாட்டாரு. என் வாழ்க்கை இனி அவ்வளவுதான். சிஸ்டர், உங்களோட சொத்தை புடுங்கி அந்த குட்டிச்சாத்தான் பேர்ல எழுதுறதுக்கு உடந்தையா இருந்தால உங்க சாபம் அவளை சும்மா விடல சிஸ்டர். திருட்டு தாலிய கட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாம தெரு தெருவா கண்ணீரு கம்பளையுமா லோ 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 லோன்னு திரிய போறான். நான் கூட உங்களுக்கு என்னென்னமோ நினைச்சேன் சிஸ்டர், ஆனா நீங்க பெரிய பவர் ஸ்டார் சிஸ்டர். நீங்களா அப்படி ஒரு முடிவுக்கு வராதீங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ரஞ்சித் ஏதோ கோவத்துல அப்படி பேசியிருப்பாரு, அவ்வளவுதான். கண்டிப்பா அவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்க கூட நல்லபடியா வாழ்வாரு. நான் போய் ரஞ்சித் கிட்ட பேசுறேன், சரியா? நீங்க இங்கே இருங்க, நான் போய் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். மாரி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க. அதானே அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறது தானே மாரியோட வேலையே. பெரிய நாட்டாமன் நினைப்பு, சொம்பு மட்டும் தான் மிஸ்ஸிங். எது தேவையில்லாத வேலை? யாரோ பெத்த குழந்தை தானே, எப்படியோ போட்டோன்னு அன்னைக்கு இந்த வெண்ணிலா நினைச்சிருந்தா காணாம போன குழந்தை திரும்ப எங்களுக்கு கிடைச்சிருக்குமா? அப்படி கேளு மாறி. வெண்ணிலாவுக்கு நானும் ஹஸ்பண்ட் சாரும் நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி கடன் பட்டிருக்காங்களா? வெண்ணிலா என் கூட பொறுக்காத தங்கச்சி, என்னோட ஃப்ரெண்டு. வெண்ணிலாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஆமாமா, மாறி சொல்றது சரிதான். குழந்தை விஷயத்துல நானும் மாரியும் வெண்ணிலாக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். மாறி போய் ரஞ்சித்தை பார்த்து பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரட்டும். வெண்ணிலாவையும் ரஞ்சித்தையும் சேர்த்து வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. சூப்பர் சூரிய மாமா. மாறி, நீ எடுத்த முடிவு சரியாதான் இருக்கும். நீ போய் ரஞ்சித்தை பார்த்து பேசி சமாதானப்படுத்தி கூட்டு வா. சரிங்க ஹஸ்பண்ட் சார். வெண்ணிலா, நீங்க கவலைப்படாம இருங்க, நான் ரஞ்சித்தை எப்படியாவது கூட்டிட்டு வரேன். பாத்தீங்களா சிஸ்டர், அவ மோர கட்டைய பேரஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்க. எல்லாம் உங்க வயிற்றுச்சதா.
பாட்டிக்கு இன்னும் 2 மாசம் தான் டைம் கொடுத்துருக்காரு. அதனால நீ ஏதாவது ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லி தொலை மாப்ள. ஆமா பாட்டி, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். ஆமா, நீ லவ் பண்றிய அந்த பொண்ணு, அது பேர் என்ன? வெண்ணிலா. இந்த தாலிய வெண்ணிலா கழுத்துல கட்டு. பாட்டியோட சேர்ந்துக்கிட்டு அந்த வெண்ணிலா டிராமா பண்ணி என்னை ஏமாத்தி தாலி கட்ட வச்சிருக்கான்.